Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalam ala rasulillah. Welcome you back on behalf of Ilm Open School. So, in this video, we are going to see the part 2 of lesson 5 in home science. So, in the previous video, we have clearly seen about what is meal planning, what are its importance, how should we do a meal planning, and what are all the different modification method we can do while planning a meal. Okay, so in this video we are going to see a sample menu of a common meal. Okay, so only if we prepare a common meal we can modify them according to our family needs. ஸோ நம்ம காமனான ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த மீலை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, இல்லை லாக்டேட்டிங் விமன் இருக்காங்க, இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சன் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு காமனான மீல் ஒன்று பிளான் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மீலை வச்சுக்கிட்டு எப்படி மாடிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்களோட நியூட்ரியன் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு பிளான் அ காமன் மீல். ஸோ காமன் மீல் எப்படி இருக்கணும்? த மெனு ஷுட் ஃபுல்ஃபில் த நியூட்ரியன் கண்டென்ட் ஆஃப் ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மீல் அது ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட நியூட்ரியன் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் த நீட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஃபர்ஸ். ஆனால் என்ன உங்களுக்கு சந்தேகம் வரும்னா, ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் நியூட்ரியன் கண்டென்ட் மாறும். இப்போ வந்து ஒரு 10 months ஓல்டு பேபியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜி வேற. அதுவே ஒரு ஓல்டேஜ் பீப்புளாக இருந்தால் அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜி வேற. ஒரு அடல்ட் விமனாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். அதுவே அடல்ட் மென்னாக இருந்தால் அவங்களுக்கு எனர்ஜி கூட தேவைப்படும். ஸோ நியூட்ரியன் கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் மாறி மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஸோ ஈஸியாக இது எப்படி நம்ம பிளான் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் எ சாம்பிள் மெனு ஃபார் ஹெல்த்தி அடல்ட் மேன். ஒரு அடல்ட் மேனுக்கு என்ன நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் தேவையோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை வச்சு, ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி செய்கிற ஒரு அடல்ட் மேனுக்கு என்ன நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் தேவையோ அந்த நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு வி ஹாவ் டு பிளான் அ மெனு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஒரு அடல்ட் மென்னுக்கு வாட் நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் தே நீட் ஃபார் டூயிங் எ நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்றவங்களுக்கு வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அ சாம்பிள் மெனு. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா பிளான் ஃபார் ஒன் பர்சன், அதாவது ஒரு பர்சனுக்கானதை நம்ம பிளான் பண்ணணும். ஓகேவா? பிளான் பண்ணிட்டோம்னா இதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் ரெஃபரன்ஸ் மெனு. திஸ் பிகம்ஸ் அ ரெஃபரன்ஸ் மெனு. ஸோ இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த ரெஃபரன்ஸ் மெனுல இருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி we can meet out the family member ஓட needs. Okay, okay, so this is a sample given for you as a reference menu for adult man or women. Okay, இது உங்க புக்ல கொடுத்துருக்க ஒரு சாம்பிளான மெனு. ஸோ எப்படி அவங்க மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் மெனு டீ, மேனாக இருந்தால் 1 cup, ஃபீமேலாக இருந்தால் 1 cup. பிரேக்ஃபாஸ்ட் ஆலு பரோட்டா, ஸ்ப்ரவுட்டட் பல்ஸ் ரைத்தா, பாயில்டு எக். ஸோ இதுக்கான குவான்டிட்டி அமௌண்ட் மென்னுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஃபீமேலுக்கு எவ்வளோ தேவைப்படும், இது எப்படி அவங்க இந்த மெனு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட் மேனுக்கு அண்ட் அடல்ட் விமனுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்டை ஒரு அடிப்படையாக வச்சு இந்த மெனு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி லஞ்சில் சப்பாத்தி, ஆலு வெஜிடபிள், உருத் தால், சாலட், ஃப்ரூட்டு. அதே மாதிரி ஈவினிங் சூஜினா அந்த ரவா உப்மா, டீ.
ஓகே, டின்னருக்கு வந்து சப்பாத்தி, ரைஸ், ராஜ்மா கறி, காலிஃப்ளவர் வெஜிடபிள், ஃப்ரூட் கஸ்டர்ட். இது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு மெனு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மேனுக்கும் ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எப்படி மீட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேனுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் தேன் விமன். விமனுக்கு எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். ஸோ இது எப்படி மீட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஓகேவா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆலு பராத்தா மேனுக்கு வந்து 2 போட்டிருக்காங்க, ஃபீமேலுக்கு 1 போட்டிருக்காங்க. ஏன் 1 போட்டிருக்காங்க? எனர்ஜி மேனை விட ஃபீமேலுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ மேனுக்கு 2, ஃபீமேலுக்கு 1. ஸோ இந்த மாதிரி எனர்ஜியை வந்து மேனை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அயன் அதே மாதிரி விட்டமின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா மந்த்லி மென்சுரல் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும். ஃப்ரூட்ஸ் எனர்ஜி ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் எனர்ஜியை கம்பேர் பண்ணுறத விட. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் கட்டோரி மேனுக்கு கொடுக்குறாங்க, பட் ஒன் மீடியம் கட்டோரி ஃபீமேலுக்கு கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த மெனுவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ணணும்? ப்ரெக்னென்ட் விமன் இஸ் இன் நீட் ஆஃப் கலோரிஸ், ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், அயன், விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி. இந்த சத்துக்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அவங்களோட ஃபீட்டஸ் அவங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வாட்டரும் ஃபைபரும் அதிகமாக தேவைப்படும் இன் ஆர்டர் டு அவாய்ட் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு தண்ணியும் ஃபைபரும் அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பாயிண்ட், அவங்களால மொத்தமாக சாப்பிட முடியாது. இப்போ வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பிரித்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அவங்களால மொத்தமாக சாப்பிட முடியாதனால ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு we should prefer. தென் கேலரி ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13% லெஸ் தென் அடல்ட் விமன். அடல்ட் மேனை விட 13% அவங்களுக்கு கேலரி ரெக்குயர்மெண்ட் ப்ரெக்னென்ட் விமனுக்கு கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் we can modify that reference menu. Okay. Next thing is modification for lactating mother. இப்போ lactating mother-ஆ இருக்காங்கன்னா pregnant women-ஐ விட அவங்களோட requirement is more because they were feeding their baby. ஸோ எனர்ஜி ரிச்சாக இருக்கணும், ப்ரோட்டீன் ரிச், கால்சியம் ரிச், விட்டமின் ஏ அண்ட் சி ரிச்சான ஃபுட்டாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு we can add some milk, curd, pulse, eggs and mangoes வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீல்ஸும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லாக்டேட்டிங் மதருக்கான மாடிஃபிகேஷன். அடுத்து மாடிஃபிகேஷன் ஃபார் இன்ஃபேண்ட். ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ணுறது? அப் டு 6 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் இஸ் மோர் தேன் இனஃப். வாட்டர் இஸ் ஆல்சோ நாட் நீடட். 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரெஸ்ட் மில்க் அந்த குழந்தைக்கு அடிக்குவேட்டாக இருந்துச்சுன்னா பிரெஸ்ட் மில்க்லேயே it contains more amount of water and all the nutrients which is required for that infant. So 6 months-க்கு அந்த பேபிக்கு breast milk is enough. So 6 months-க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will give some light juice, soup, milk அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். Then 6 to 9 months-க்கு கொஞ்சம் செமி சாலிடான லைக் கஞ்சி மாதிரி porridge வித் கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். சம் மேஷ்டு பொட்டேட்டோ, பனானாஸ் அந்த மாதிரி செமி சாலிடான ஃபுட் 6 to 9 months கொடுக்கலாம். தென் 9 to 12 months பார்த்தீங்கன்னா லைக் கிச்சடி, எக் முட்டை கொடுக்கலாம், சப்பாத்தி கொடுக்கலாம், தென் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் வீனிங் பேட்டர்ன் ஃபார் இன்ஃபேன்ட்ஸ்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாலிட் ஃபுட்டை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா பேபிக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் வீனிங் பேட்டர்ன் ஃபார் இன்ஃபன்ட்ஸ். ஸோ வீனிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். வீனிங் இஸ் a gradual process of shifting the child from breast milk to a normal household diet. அதாவது 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைங்க breast milk மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த breast milk-ஓட சேர்த்து we are gradually giving some food, some semi solid or liquid or solid food கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ that is called as weaning. So especially we have to give a food which is rich in protein, vitamin A and calcium. Calorie requirements infantக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அடல்ட்ஸை விட ஒரு 1/4 தான் அவங்களுக்கு கலோரிஸ் தேவைப்படும். அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து 1/3 ஆஃப் அடல்ட்ஸ் தான் தேவைப்படும். ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். பட் மோர் கால்சியம் தேன் அடல்ட்ஸ். கால்சியம் மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இன் தட் ஸ்டேஜ் வி ஹாவ் டு கிவ் மோர் அமௌண்ட் ஆஃப் மில்க், ராகி. அதாவது நம்ம வீனிங் ஆரம்பிக்கும் போது வி கேன் கிவ் சம் ராகி போரிச் அந்த மாதிரி கொடுத்தா இட் இஸ் ரிச் இன் கால்சியம். ஸோ அதே மாதிரி மில்க், எக், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்ம வீனிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் வீனிங். நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு டேபிள் விச் எபிக் தட் ஒவ்வொரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கும் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீ ஸ்கூலர்ஸாக இருந்தாங்கன்னா ஹை கலோரி, ஹை ப்ரோட்டீன், ரிச் இன் கால்சியம் அண்ட் விட்டமின் ஏ கொடுப்போம். அதே மாதிரி ஃப்ளேவர் வந்து ரொம்ப மைல்டு ஃப்ளேவர்ட், ரொம்ப ஹெவியான ஃப்ளேவர் இல்லாமல் மைல்டு ஃப்ளேவர்ட் அண்ட் லெஸ் ஸ்பைசி. ரொம்ப காரமாக இருந்தாலும் இந்த ப்ரீ ஸ்கூலர்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. லெஸ் ஸ்பைசியான ஃபுட் வந்து வி வில் ப்ரிஃபர். தென் ஹேண்டி ஃபிங்கர் ஃபுட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கையில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியான சில ஃபுட் வந்து நம்ம ப்ரீ ஸ்கூலர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் தே வில் பி ட்ரெயின் டு ஈட் பை தெம் செல்ஃப். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஸ்கூல் போக போகிறாங்க. they have to eat by themselves. So this is the correct stage to give some handy finger foods like french fries, சில sandwich, biscuits, stuffed parathas. அந்த மாதிரி அவங்க கையில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபுட்டு வந்து ரொம்ப ஹாட்டாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் தே எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் இந்த ஃபுட் இன் தேர் ஹேண்ட், தே வில் நாட் ஈட் இட் அகெயின். அவங்களா அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபீட் தம் அகெயின் அகெயின். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் கலோரி ஹையாக இருக்கணும், ப்ரோட்டீன் ஹையாக இருக்கணும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல் ஷுட் பி பிளென்டி, மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து இப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து தே ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஸோ தே ஆர் கோயிங் டு இன்வால்வ் இன் சம் ஹெக்டிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸ்கூலில் போய் அவங்க படிக்கணும், கேம்ஸ் விளையாடணும், அது மாதிரி வீட்டுக்கு வரணும், வீட்டில் வந்து விளையாடணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால we have to give some extra energy. So packed tiffin assumes a lot of importance as breakfast is usually skipped. Mostly ஸ்கூல் போகும்போது காலையில் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சாப்பிட டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது டிஃபன் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இட் ஷுட் பி டேஸ்டி அண்ட் இட் ஷுட் பி நியூட்ரிஷியஸ். தென் அடலசன்ட்டுக்கும் தே நீட் ஹை கலோரிஸ், ஹை ப்ரோட்டீன் டயட், ரிச் இன் கால்சியம் அண்ட் அயன். முக்கியமாக அயன் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த அடலசன்ட் ஏஜில், particularly for girls. குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அடலசன்ட் வரைக்கும் 2 இட்லி 2 தோசை அப்படின்னா அது பத்தாது. ஸோ குவான்டிட்டியை வந்து நம்ம அடலசன்ட்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்நாக்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் அவங்க இந்த ஏஜில் ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம நியூட்ரிஷியஸாக அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இன்னோவேட்டிவான ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணணும். தென் பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆஃப்டர் கோயிங் டு ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல் தே வில் டெல் தட் என்னோட ஃப்ரெண்ட் இது கொண்டு வந்தாங்க, அது கொண்டு வந்தாங்க, அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து குழந்தைங்க வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ் பற்றி கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும்.
லைக் அவங்க டிவி பார்த்துட்டே நிறைய என்ன சாப்பிட்றதுனே தெரியாம சாப்பிடுவாங்க. பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இட் இட் வில் பி அஃபெக்ட் தேர் ஹெல்த். ஓகே. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல டயபெட்டிஸ் வரலாம், ஒபிசிட்டி வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது அவங்களோட டயட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து அவங்க வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மாடிஃபிகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் adolescents. இப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க. ஹவு வி கேன் மாடிஃபை ஃபார் தெம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் தேவைப்படும். ஏன் லெஸ்ஸாக தேவைப்படும்? தே வில் நாட் டூ மோர் ஆக்டிவிட்டீஸ். வயசாக ஆக அவங்களால ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் ஸ்பெண்ட் தேர் டைம் இன் த பெட். படுத்து தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ லெஸ் எனர்ஜி, லெஸ் ஃபேட். ஃபேட்டும் அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் வந்து நார்மலாக எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி தே நீட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபைபர். ஏன் அவங்க வந்து அவங்களோட மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய தண்ணி அண்ட் நிறைய ஃபைபர் கொடுக்கணும். அண்ட் அவங்க ஈஸியாக சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வயசானவங்களுக்கு அவ்வளோக்கா மென்று சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு நல்ல சாஃப்டான நல்ல குக்கான ஃபுட் வந்து அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஓல்டு பீப்புள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய் ஸ்பெஷல் டயட் தேவைப்படும். ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கு குறிப்பிட்ட டயட் வந்து நம்ம கொடுக்கணும். இஸ் இட் நெசசரி? இது முக்கியமா? எல்லாரும் சாப்பிட்றதே நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்றது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ when a person falls sick, there is a malfunctioning of the parts of the body. Therefore, the nutritional needs of a sick person changes. இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாம போகுது அப்படின்னா அவங்களோட பாடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பர்சனுக்காக நியூட்ரிஷனல் நீட்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அவங்களோட தேவைகள் வந்து மாறும். ஸோ லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1, டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க. டயபெட்டிஸ்னா என்ன? பேன்க்ரியாஸ் வந்து என்ன பண்ணுன்னா இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாது. பேன்க்ரியாஸ்ன்றது நம்ம ஸ்டொமக் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இன்சுலின்ற ஹார்மோன் தான் சுகரை வந்து செரிமானப்படுத்தும், டைஜஸ்ட் பண்ணும். இப்போ இந்த இன்சுலின்ற ஹார்மோன் வந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகலை, பேன்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் ஆகலை, பேன்க்ரியாஸில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கும் போது என்ன ஆகும்? இந்த சுகர் வந்து டைஜஸ்டே ஆகாது. டைஜஸ்ட் ஆகாமல் எல்லாமே என்ன ஆகும்? பிளட்டுக்குள்ளே சுகர் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க? பிளட் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் சுகர் ஹையாக இருக்குது, இல்லை டயபெட்டிஸ், இல்லை சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஹெல்த்தியான இதான் பேன்க்ரியாஸ், நம்ம பாடியில் உள்ள பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன். ஹெல்த்தியாக இருக்கும் போது இந்த பேன்க்ரியாஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ குளுக்கோஸ் நம்ம சாப்பிடும் போது, நம்ம ஃபுட் சாப்பிடும் போது ஃபுட்டில் உள்ள குளுக்கோஸ் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் உள்ள செல்ஸ் என்ன பண்ணும்? இந்த இன்சுலினோட சேர்ந்து ஒரு ரிசப்டராக ஆக்ட் பண்ணி இந்த குளுக்கோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணிட்டுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாது. இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகாமல் நம்ம பிளட்ல வந்து நிறைய சுகர், குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டயபெட்டிஸ்க்கான ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். அது வந்து நம்ம பேன்க்ரியாஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் நம்ம பாடியில் உள்ள செல்ஸ் வந்து அதுக்கு ஒழுங்காக ரியாக்ட் பண்ணாது. அந்த இன்சுலினும் செல்லும் சேர்ந்து ஒரு ரிசப்டாராக கன்வெர்ட் ஆனாதான் குளுக்கோஸை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம பாடியில் உள்ள செல்ஸ் வந்து அந்த இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுருச்சு அப்படின்னா இந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றது எல்லாம் என்ன ஆகும்? திரும்ப பிளட்டுக்குள்ளே போய் இதுவும் டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்கும். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இதுலேருந்து என்னென்ன தெரியுது? ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனிங் நம்ம பாடியில் ஆச்சுன்னா நம்ம பாடியோட நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மாறும். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? குளுக்கோஸை கட் டவுன் பண்ணணும். நம்ம மோர் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாது டயபெட்டிஸ்க்கு. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஜாண்டிஸ்.
ஜாண்டிஸ்னா மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இன் த டயட் வில் பி ஹார்ம்ஃபுல் டு த ஹெல்த். நம்ம பாடியில உள்ள ஃபேட்டே வந்து ஹார்ம்ஃபுல் ஆயிடும். நார்மலா நம்ம சாப்பிடுற ஃபேட் ஹார்ம்ஃபுல் ஆயிடும். ஏன் ஹார்ம்ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ் அப்போ நம்ம லிவர் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லிவர். நம்மளோட நுரையீரல்ல லிவர் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபங்க்ஷன் ஆகாம போனோனே லிவர் தான் வந்து ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு லிவர் வந்து ரொம்ப முக்கியம். பட் லிவர் மால் ஃபங்க்ஷன் ஆன உடனே இந்த ஃபேட் வந்து ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகாததுனால நம்ம கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதலா மாறிடும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 2. அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயரியா. டயரியா வந்து காமனா எல்லாருக்குமே சில நேரங்கள்ல இருக்கக்கூடியது தான். இப்ப டயரியா ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட பாடியில உள்ள நீர்ச்சத்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீர்ச்சத்தும் உப்புச்சத்தும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய டைம் ஸ்டூல் பாஸ் பண்றதுனால அவங்களோட பாடியில உள்ள நீர்ச்சத்து ஃப்ளூயிட்ஸும் உப்புச்சத்தும் சால்ட்டும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி குறைஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த நம்ம சாப்பிடும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் அனேபிள் டு கோப் வித் த சாலிட் ஃபுட் ஈட்டன். நம்ம சாலிடா ஒரு ஃபுட் சாப்பிடும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை ஏத்துக்காது. ஓகேவா? ஸோ அதனால டயரியா இருக்கும் போதும் நமக்கு சில ஃபுட் மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம பாடியில ஏதோ ஒரு சிக்னஸ், ஏதோ ஒரு ஆர்கன் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது ஃபார் ஷுர் வி ஹாவ் டு சேஞ்ச் த நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எதனால நம்ம வந்து டிசீஸ் டயத்தில் டயட்டை வந்து மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் திங், டு மெயின்டைன் குட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஒழுங்கான நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்து டு கரெக்ட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஏதோ ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த டயட் மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. நெக்ஸ்ட் திங் இஸ் டு ப்ரொவைட் a சேஞ்ச் இன் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த டயட் லிக்விட் ஆர் செமி லிக்விட். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் டயட் எடுத்துக்கிறோம், லிக்விடா எடுத்துக்கிறோமா செமி சாலிடா எடுத்துக்கிறோமா அப்படின்றதுல அந்த டயட் கன்சிஸ்டன்சில நமக்கு சேஞ்சஸ் தேவைப்படுது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சாலிடான ஃபுட் சாப்பிட முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்வாலோ பண்ண கஷ்டமா இருக்கு, முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லிக்விடான ஃபுட் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு டிசீஸ் வரும்போது இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில ஒரு சேஞ்சஸும் நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் திங், டு பிரிங் அபவுட் சேஞ்சஸ் இன் த பாடி வெயிட் இஃப் ரெக்வயர்ட். சில பேருக்கு பாடி வெயிட்டை குறைக்கணும்னு விருப்பப்படுவாங்க, சில பேர் வெயிட் கெயின் ஆகணும்னு விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சில டயட் மாடிஃபிகேஷன் இஸ் நெசசரி. தென் தெரபியூட்டிக் டயட். தெரபியூட்டிக் டயட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therapeutic diet is a special diet given to a person suffering from a disease to facilitate recovery. Therapeutic dietனா என்னன்னா, it is a kind of special diet. நார்மலா நம்ம கொடுக்கறத விட it is somewhat special. யாருக்கு கொடுக்குறோம்? if a person is suffering from a disease. ஏதோ ஒரு டிசீஸ்னால ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டயட் கொடுக்கறது தான் தெரபியூட்டிக் டயட். எதுக்காக ஸ்பெஷல் டயட் கொடுக்குறோம்? டு ஃபெசிலிட்டேட் ரெக்கவரி. அவங்களோட ஆரோக்கியம் வந்து சீக்கிரம் சரியாகணும், இல்ல சரியாகிறதுக்கு ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண, ஒரு ஈஸி ஆக்குறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டயட் தான் தெரபியூட்டிக் டயட். இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் நார்மல் டயட். நார்மலா அவங்களுக்கு கொடுக்குற டயட்ல சில மாடிஃபை பண்ணி நம்ம கொடுக்குறோம். தட் இஸ் கால்ட் அஸ் தெரபியூட்டிக் டயட். ஸோ நம்ம ஒரு டயட்டை வந்து மாடிஃபை பண்ணும்போது we have to know some points, we have to remember some points. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, do not plan a completely different diet. சுத்தமாக டிஃப்ரெண்ட்டான டயட் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து ஆல்வேஸ் தே வில் ஈட் இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இட்லியே சாப்பிடக்கூடாது, நீங்கள் தோசையே சாப்பிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அவங்களால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கான அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம்.
ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ காலையிலயும் இட்லி, நைட்டும் இட்லி சாப்பிட்றீங்களா? சரி ஒரு வேளை சாப்பிடுங்க. நைட் வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க. அந்த மாரி தான் மாடிஃபை பண்ணுமே தவிர, டோட்டலா அவங்களோட டயட்டையே மாத்துனா தே கேனாட் ஃபாலோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ட்ரை டு இன்க்ளூட் ஒன்லி தோஸ் ஃபுட்ஸ் விச் ஆர் லைக்டு பை த பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு எது பிடிக்கும்ன்றத பார்த்து அதில தான் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, சர்வ் த மீல் இன் அன் அட்ராக்டிவ் வே. அதாவது அவங்க பார்த்தாலே அதை சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு அட்ராக்டிவான வேல நம்ம ஃபுட்டை வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது, ஸோ அவங்க இட் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கே பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் வி ஹாவ் சீன் ஆல்ரெடி இன் த லாஸ்ட் வீடியோ. என்னன்னா டைப்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் நார்மல் டயட். நார்மல் டயட்ல எப்படி எப்படிலாம் நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதம். ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி, டயட் கன்சிஸ்டன்சி. இன்னொன்று அதோட நியூட்ரியன் கண்டென்ட்டை மாற்றணும். இன்னொன்று இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீடிங். இந்த 3 விதத்தில் தான் நம்ம டயட்டை வந்து நார்மல் டயட்டை மாடிஃபை பண்ணணும். இப்போ கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லிக்விடாக கொடுக்குறோமா, செமி சாலிடாக கொடுக்குறோமா அப்படின்றது. இப்போ நியூட்ரியன் கண்டென்ட் வந்து என்னன்னா என்னென்ன டைப் ஆஃப் நியூட்ரியன் அவங்களுக்கு தேவைப்படுது, அதை எப்படி ஆட் பண்றது, இல்லை என்ன நியூட்ரியண்ட்டை கட் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நியூட்ரியன் கண்டென்ட்ல வரும். தென் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீடிங் வந்து என்ன டைமிங்ல நம்ம கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்றது இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீடிங். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டா லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து டயட்டிங் ஸ்பெசிஃபிக் டிசீஸ், ஒவ்வொரு டிசீஸுக்கும் என்ன டைப் ஆஃப் டயட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத மெயினாக இந்த டிசீஸ்க்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். லைக் இன்ஃபெக்ஷன், லைக் ஃபீவர், ஹெப்பாட்டிட்டிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் நத்திங் பட் ஜாண்டிஸ் மாதிரி. ஓகேவா? ஜாண்டிஸ், அப்புறம் டயரியா, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கான்ஸ்டிபேஷன். இந்த மாதிரி டயத்தில் நம்ம எப்படி அவங்களுக்கு டயட்டை மாடிஃபை பண்ணுறது, எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான டேபிள். மெயினாக அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன டைப் ஆஃப் டிசீஸ், அப்புறம் டயட் கன்சிஸ்டன்சி எப்படி கொடுக்க போகிறோம், நியூட்ரியன் கண்டென்ட் எப்படி கொடுக்க போகிறோம், தென் இன்டர்வல்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீடிங் எப்படி கொடுக்க போகிறோம். தென் இந்த ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷனுக்கு என்ன ஃபுட் வந்து அவங்க எடுக்கணும், ஃபுட்ஸ் டு பி டேக்கன் அண்ட் ஃபுட்ஸ் டு பி அவாய்டட், என்ன ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த டேபிளில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயரியா. டயரியால மோஸ்ட்லி எப்படி நம்ம ஃபுட் கன்சிஸ்டன்சி கொடுப்போம்னா, ஒன்று லிக்விடாக கொடுப்போம், இல்லை செமி சாலிடாக கொடுப்போம். ரொம்ப சாலிடாக கொடுக்க மாட்டோம். நியூட்ரியன் கண்டென்ட் வந்து ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து டயரியா இருக்கிறதுனால ரொம்ப நிறைய ஃபைபர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ லோ ஃபைபரான ஃபுட் வந்து கொடுப்போம். அதனால தான் அவங்களுக்கு டயரியா இருக்கும் போது நீங்கள் கீரைலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீரையில வந்து கண்டெய்ன்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். சரி, இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் 1 to 2 hours ஒன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளூயிட் தேவைப்படும். ஸோ 1 to 2 hours கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, என்ன ஃபுட் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்ஸ், பனானா, பிஸ்கெட், தென் சாகோனா வந்து ஜவ்வரிசி. ஓகே, கிச்சடி, பொட்டேட்டோ, பாயில் பண்ண எக்கு, கேர்டு, தால்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னா, முழு தானியங்கள், ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்கு. தென் சில்லி, மிளகா, முழு முழு முழுசா இருக்கக்கூடிய பயிர் வகைகள், தென் ரொம்ப ட்ரையான ஃபுட், கோவா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுலேயும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. ஃப்ரூட் வந்து ஸ்கின்னோட கொடுக்கும்போது அதுலேயும் ஃபைபர் அதிகமாக இருக்கு, ஸ்கின்னோட கொடுக்கக்கூடாது. லீஃபி வெஜிடபிள்ஸ்னா கீரை வகைகள். ஸோ பேஸ்ட்ரிஸ், நிறைய அந்த பேக்டு ஐட்டம்ஸ், அந்த மாதிரி மில்க், அது எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபீவர் டயத்தில் நம்ம செமி சாலிட் டயட்டாக கொடுப்போம். கலோரிஸ் ஹையாக கொடுப்போம், ப்ரோட்டீன் ஹையாக கொடுப்போம். ஃப்ரீக்வன்சி வந்து 2 to 3 hours இன்டர்வலில் நம்ம கொடுப்போம். தென் ஃபுட் என்ன எடுத்துக்கலாம்னா, மில்க், எக், இந்த மாதிரி ஜூஸ், சூப், இது எல்லாமே எடுத்துக்கலாம். என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு தானியம், அதே மாதிரி தான். கோவா, அது ரொம்ப எப்படி சொல்றது, ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். தென் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம
டயட் கன்சிஸ்டன்சில எந்த சேஞ்சுமே இல்லை, நார்மலா கன்சிஸ்டன்சி கொடுக்கலாம். நியூட்ரியன் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் டயட்டு, ஆனால் சுகர் இருக்கக்கூடாது, சுகர் இல்லாமல் கொடுக்கணும். இன்டர்வல் வந்து ஃபிக்ஸட் டைம்ல நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி 6 ஸ்மால் மீல்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா 6 டைம் சாப்பிட்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா வெஜிடபிள்ஸ், ரொட்டி, தால், மில்க், கர்ட், ஃப்ரூட், எக் இது எல்லாமே எடுத்துக்கலாம். என்ன அவாய்ட் பண்ணணும் மெயினா? ஸ்வீட் ஸ்வீட் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் மெயினா நம்ம கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ். அடுத்து இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய மித் இருக்கு, தப்பான ஒரு பிலீஃப் இருக்கு டயட்டை பத்தி. ஸோ அது என்னென்ன, அது என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மித் என்னன்னா, டயபெட்டிஸ் cannot eat ரைஸ் ஆர் பொட்டேட்டோ. டயபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் இருக்கிறவங்க அரிசியே சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து ஜாண்டிஸ் பேஷண்ட்ஸ். ஜாண்டிஸ் பேஷண்ட் ஷுட் நாட் டேக் ஃபேட் ஆர் டர்மரிக் in their diet அப்படி சொல்லுவாங்க. ஃபேட்டே எடுக்கக்கூடாது, மஞ்சள் காமாலைனால மஞ்சத்தூள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபேக்ட் என்னன்னா, ஃபேட்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட் ஃபார் எ வைல். கொஞ்ச நாளைக்கு உண்மையாக ஃபேட் சாப்பிடக்கூடாது தான். ஆனால் டர்மரிக் பொறுத்த வரைக்கும், மஞ்சத்தூள் பொறுத்த வரைக்கும் ஹார்ம்ஃபுல் கிடையாது, சாப்பிடலாம். அடுத்து என்னன்னா, கிராஷ் டயட்டிங் ஆர் ஈட்டிங் வெரி லிட்டில் இஸ் குட் ஃபார் லாஸிங் வெயிட் ஃபாஸ்ட். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட மாட்டாங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நல்லது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பிடுங்க, உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு. ஸ்டார்வேஷன் டயட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தி பாடி. சாப்பிடாம இருந்து உடம்ப குறைக்கிறது நம்ம பாடிக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல்டா ஹை ஃபைபரா ஒரு கொஞ்சம் கலோரிஸ் கம்மியா எடுக்கக்கூடிய டயட் வந்து ரெக்கமெண்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம டிசீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி நோ சேஞ்ச். நியூட்ரியன் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கலோரி வந்து கம்மியாக இருக்கணும், கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும், சால்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். இன்டர்வல் வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு 3 வேளையா சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம். என்ன ஃபுட் சாப்பிடலாம்? ரொட்டி, தால், வெஜிடபிள்ஸ், தென் மில்க், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சாப்பிடலாம். என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளது ஃபுட்ஸ் எல்லாமே, அதே மாதிரி உப்பு அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் பொறுத்த வரைக்கும் லிக்விட் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. லிக்விட் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நார்மல் டயட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேட் வந்து கொஞ்சம் லோவாக கொடுப்பாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 1 to 2 ஹார்ஸ் வந்து இன்டர்வல்ஸில் கொடுப்பாங்க. என்னென்ன சாப்பிட்லான்னா, ரொட்டி, வெஜிடபிள், தால், ஸ்கிம்டு மில்க்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பால், ஃப்ரூட்ஸ், சுகர் இதெல்லாமே எடுத்துக்கலாம். என்ன அவாய்ட் பண்ணணும்னா, ரொம்ப ஃப்ரை பண்ண சமோசா, பூரி அந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். தென் கான்ஸ்டிபேஷனுக்கு டயட் கன்சிஸ்டன்சியில் எந்த மாற்றமும் இல்லை. நியூட்ரியன் கண்டென்ட்ல ஃபைபர் அதிகமாக உள்ள ஃபுட் கொடுக்கணும். ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி கொடுக்கணும். இன்டர்வல்ஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. என்ன ஃபுட் அவங்க எடுத்துக்கலாம்னா, ஆட்டா வித் ஹஸ்க், அதாவது முழு கோதுமையிலேருந்து கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு ஆட்டா. ஓகே, அந்த தோல் எடுக்காத கோதுமையிலேருந்து, முழு கோதுமையிலேருந்து இருக்கக்கூடிய கோதுமை மாவு. ஹோல் முழு முழு தானியங்கள், முழு எப்படி சொல்றது, கொண்ட கடலை இல்லை முழுசா உள்ள பல்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பயிர், முழு பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர், அது எல்லாமே எடுத்துக்கலாம். தென் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் கொய்யாப்பழம், இது எல்லாமே ஃபைபர் ரிச் ஆனது. ஃபைபர் ரிச் ஆனது அவங்க எடுத்துக்கலாம். என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ரவா, ரீஃபைன் பண்ண ஃபுட், ரவா, கேண்டீஸ், பிரெட் எல்லாம் மைதால தானே செய்யறாங்க. ஸோ அந்த மைதா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் டென்ஷன், ஜாண்டிஸ் அண்ட் கான்ஸ்டிபேஷனுக்கான டயட் மாடிஃபிகேஷன். அடுத்த 2 மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரியா வந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து ஒரு டைம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் டயரியா போயிடுச்சுன்னா, ஐயோ! சாப்பிடாதீங்க, எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்ருவாங்க. ஸோ இட் இஸ் அ மித். என்னன்னா, த பாடி நீட்ஸ் ஃபுட் டு ஹெல்ப் ரெக்கவர். நம்ம பாடி வந்து ஒரு நோயிலேருந்து குணமாகறதுக்கு அதுக்கு ஃபுட் தேவை. அதுக்கு நியூட்ரியன்ட்ஸ் தேவை. ஸோ ஃபுட்ட சாப்பிடுறத நிறுத்துனோம்னா, ப்ராப்ளம் வந்து நமக்கு அதிகமா தான் ஆகுமே தவிர, கம்மி ஆகாது. அடுத்து இன் ஃபீவர் டு நாட் கிவ் ஹாட் ஃபுட்ஸ். அந்த மாரி ஃபீவரா இருக்கும்போது சூடா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சூடா சாப்பிடுறதோ, கோல்டா சாப்பிடுறதோ ஃபீவருக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டையும் ஏற்படுத்தாது. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ வித் திஸ் லெசன் 5 கேம் டு அன் எண்ட். ஸோ இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இடையில இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.